அயோத்தியாம் தாசரதேன உத்திரக்கு கேகுங்கால் ஆர்பூத்த கடலடைப்பான் விற்கும் கூடாது முன் அச்சித்தேதும் நீர் பூத்தவள உப்போடு வெளியிடு வந்தவளாக இருந்தவளும் அதை கொண்டு அல்லல்வோம் வள்ளி விளைவோம் அன்னை வயிற்று தொல்லைவோம் போகாத்திரம்போம் நல்ல குணவதிக மாமனுடைய கோபுரத்தை வீட்டிருக்கும் எல்லாம் வல்ல செல்வ கணபதி கைதோக்க இந்த வண்ணம் இங்கே வீட்டிருக்கின்ற கணபதியும் முத்துமாரியும் எல்லாம் வல்ல அனைத்து மக்களுக்கும் நிறைந்த செல்வத்தை கொடுக்கணும்னு கலையாத கலையாத கல்வியும் குறையாத பயனும் ஓர் கவடு வாராத நட்போ தடைகள் மாறாத கொடையோ கொடையாத நிலமும் போடாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் புயனில் பாதத்தில் அன்போ தொண்டரோடு கூட்டு கண்டா அடையாளி அறுதிகளும் ஆயிரது ரங்கையே ஆதிக்கடவுரின் அறுதிகளும் ஆயிரது ரங்கையே அருள்வாமே அபிராமியே மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பதற்கே எங்கள் அபிராமி கதை கண்களே கணம் தரும் பூங்குழல அபிராமி அபிராமி கதைக்கல் கடைக்கஞ்சலே கடைக்கஞ்சலே இப்படி எல்லா மக்களும் இன்புற்று வாழ்ந்தார் எனக்கென்ன மனக்கவலை எனக்கென்ன மனக்கவலை என்றாய் கண்டோ தினம் தினம் என் கவலை எனக்கென்ன மனக்கவலை தினம் தினம் என் கவலை
நாட்டுவார் அள்ளலை ஓட்டுவார் பள்ளவை நாட்டுவார் அம்புலி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவார் அள்ளலை ஓட்டுவார் பள்ளவையை காட்டுவார் அள்ளி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவார் அள்ளலை ஓட்டுவார் அள்ளலை ஓட்டுவார் அம்புலி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவார் எங்கு பார்த்தால் பசுமை போத்து கொடுங்குகிறது. நாரதமர் சொன்ன இடம் இந்த வார்த்தான் இருக்க வேண்டும். நாற்புறம் பூஞ்சோடை நடுவே திரைக்கொள்ளை திரைக்காப்பிற்கு இங்கு பண்ண வைத்திருக்கார்கள். இந்த பாவை பலன் மீது நின்று காவல் புரிந்த பொழுது நாம் கீழே இருந்து பார்த்தா எவ்வளவு வகையாக இருக்கும். இளமையாக இருக்கின்ற பொழுது இதன் உள்ளே இருப்பவர்கள் மிகவும் அழகாத்தான் இருக்க வேண்டும். சுற்றி பார்க்கலாமா? இவள் கூவுகின்ற காலத்தை கேட்டால் ஆளிகளை விடமாத அலைவகத்தான் இருப்பாளோ? ஆளியிலே பிறவாத அலைமகளோ ஏழிசையை பயிலாத கலைமகளோ ஊழிடோ புரியாத மழை மகளோ உலகத்தாய் பெற்றெடுத்த தலைமகளோ
3 வேகத்தை செய்ய சொல்லியிருக்காங்க. காலதாமதம் காரியக்கேடு, ரொம்ப இடம் நேரம் சுத்தமா இருக்கிறதுனால யாரோ ஒருவன் அங்கும் உலகிக் கொண்டிருக்கிறார். அவன்தான் இந்த இடத்திற்கு காவலாக இருப்பது தெரிகிறது. ஆகவே நாரதர் சொன்னது போல ஒரு மாநிலத்தை செல்வர்கள் சென்று அவளை கூடி கடிமணம் புரிந்து திருக்காட்சி தர வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதனாலே போகுது பாரதி வேகமதை ஒரு என்ன விஷயம் வந்தீங்க? நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்க? நாங்க காவல் பார்த்துட்டு இருக்கேன். தண்டா மழை பிறந்தும் தண்டை நுகரா மண்டுக பண்டும் பண்டுகான திரையிருந்து வந்து மதவண்ணும் பண்டை விலகி இருந்தாலும் மரியாதை கொள்ள நல்லோரை கண்டை கழித்தன் கூடவாரை தம்பிற் கிளப்பு கற்றோரை அழகிய நிறவுடைய தாமரை வாழ்கின்ற இடம் இங்கே தண்ணீர் இல்லை. அதே சமயத்தில் மண்டுகம் என்று தமிழ் வாழ்ந்த இங்கே தண்ணீர் இல்லை. தாமரையும் தவளையும் ஒரே இடத்தில் வாழ்ந்தாலும் தாமரை மண்டலில் இருக்கின்ற மகரந்தம் தேனு இதையெல்லாம் மண்டகம் என்ற தமிழக திருவிழா எடுப்ப இருக்கு. எங்கிருந்தோ மாமல்லி வண்டெல்லாம் வருகின்ற வருகிறது. அந்த வண்டல்லவா தேனையும் மகரத்தை எடுத்து செல்கிறது. அதுபோல் நான் எங்கிருந்தோ வந்தார் வந்திருக்கேன் எடுக்கிறதுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப வண்டு யாரு, தேனை யாரு? நான் தான் வண்டு. தேன் எங்க இருக்கு? தேன் இங்கதான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் வண்டு போய் என்ன செய்யும்? மதுவை எடுக்கும்லையா? தேன் எடுக்கும்ல. எப்படி எடுக்கும்? எப்ப எடுக்குமா? எப்படி எடுக்கும்? மூக்கு நல்லருடைய தேனை எப்படி சாப்பிடுவாங்க? தேனை சுவைச்சு சாப்பிடுவாங்க. நக்கி சாப்பிடுவாங்க. சுவைச்சு சாப்பிடுவாங்க ஐயா. சுவைச்சு இல்ல, நக்கி தேன் சாப்பிட முடியும். இது பேர் தான் சுவைக்கிறது. பேரு சுவைக்கிறதுனா கடித்தல், விழுங்கல், நக்கல், பருகல், உண்ணல்னு 5 வகையான இருக்கு இல்லையா? அதுல சுவைக்கிறதுனாவே நீங்க சொல்றத. இப்ப நீங்க என்ன விஷயம் பண்ண பிடிக்காது இருக்கேன். நீங்க வண்டு தானே? ஆமா. வண்டு என்ன செய்யும்? வண்டு தேன் எடுக்க. எப்படி எடுக்கணும்? எப்ப தேவைப்படுதோ போய் எடுக்க. எப்படி எடுக்கலாம் அதான் சொல்லுவோம். அதான் சொல்லிட்டேன். சுவைக்கணும். நாவால் நக்கி எடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. ஆமா, நக்கி எடுக்கிறதுக்கு இருக்கா அப்படி. இப்ப நீங்க சொன்னது அப்படிதான் சொன்னீங்க. வண்டு போய் மகரந்தத்தை அப்படி உறிஞ்சி எடுக்கும்ல, அது போல நீங்க உறிஞ்சிருக்கா வந்திருக்கீங்க. இருந்தாலும் வேற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா பொறைய இருக்கிறேன். சரி, என்ன விஷயம் வந்து உங்க பேர் என்ன? என் பேர் கந்தன். ஆஹா, வேட்டையாடுவதால் என்னை கந்தன் அழைப்பார்கள். எந்த ஒரு? வெள்ளிமலை, மலைநாடில் வாழ்வார்கள். கணநாதன் தம்பியா? யாரு? கணநாதன். கணநாதன். கணநாதன் அவன் தம்பி தானே. என்ன மச்சான் தெரியலையா மச்சான்? மாப்பிள்ளை சொல்றதுலயே நம்பிராஜ மகன். அடடே, நம்பிக்கு தம்பி மகனா நீனு? தம்பி மேனா உனக்கு நான் சித்தப்பா மேனா? ஓ, சும்மா ஓடுக்கு திம்பியா வளர்க்கக்கூடாது. நம்பிராஜ நல்ல அவர் மைண்ட். அதுதான் இருக்கிறேன். நம்பிக்கை இந்த தம்பி மகனான்னு கேட்கிறேன். அவர் தம்பி மகன் சித்தப்பா என்ன கேட்டேன்? நம்பிக்கு தம்பி மேனா சித்தப்பா மேனா? அப்படி இல்லையா, நம்பிக்கை இந்த தம்பி மகனான்னு கேட்டேன். சரி, நான் யாரு தெரியுமா? அதான் தெரிஞ்சுக்கிட்டு நீ யாரு எனக்கு தெரியும். நான் யாரு தெரியும். நம்மள்ட்ட அந்த ஊருக்கே தெரியும். என்ன மச்சான் தெரியாதா மச்சான்? விடு மச்சான். அடுத்த என்ன மச்சான்? மாப்பிள்ள, உன் தங்கச்சியை பக்கத்துல இருக்கேன். தங்கச்சி? ஆமா மாப்பிள்ள. என் தங்கச்சி. ஏன்னா உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணாத உங்க அண்ணன் நம்பி 7 பேருக்குமே கல்யாணம் நடக்க. சரி, இதுவா மச்சான்? மச்சான் மாப்பிள்ள, இப்ப வந்து என் தங்கச்சியை தேடி வந்திருக்கியா? ஆமா மச்சான். இல்ல பாஞ்சாக்கிறேன். உண்மையாலுமே என் தங்கச்சியை தெரியும். ஆமா மாப்பிள்ள. சரியா சித்தப்பா. ஏன்னா உங்க தங்கச்சி வேர்னு சிகப்பா அழகா. ஆமா சரியா சித்தப்பா இருக்கிறாங்க. சித்தப்பா சித்தப்பா சரியா சித்தப்பா. எனக்கு சித்தப்பா தானே. எப்படி சித்தப்பாங்கிற? என் தங்கச்சியை கால் எடுத்த நீங்க எனக்கு சித்தப்பாயா? என் தங்கச்சி சித்தப்பாங்கிற? ஓஹோ, சித்துக்கல்ல அப்பாவா? அப்படிலாம் சொல்ல சித்தப்பா நேரு போக சொல்றியா? எதை வச்சு சொல்ற சித்தப்பான்னு? உன்னை நான் சித்தப்பான்னு சொல்றேன். அப்படியா? ஒத்துக்கிட்டா சொல்லியா? சொன்னான்னு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியாது. சரி, போது வாரு போறேன். அப்ப எனக்கு என்ன வேணும் நீங்க? நான் மாப்பிள்ள. ஓ மச்சான். மாப்பிள்ள, உன் தங்கச்சி கூட்டியா விடுறியா? போகுது பாரதி வேகமாய் உன் தங்கச்சியை பார்த்தா வந்திக்கிற மாதிரி இருக்கு. வர்ற பொம்பளை தங்கச்சி கங்கை நதி கோதுமையே
நாட்டு செங்கல் வேதங்கையிலே உங்க நாட்டு செங்கல் வேதங்கையிலே எங்கள் தந்தையிலே அங்க வரும் அங்க வரும் உங்க நாட்டு செங்கல் வேதங்கையிலே எங்கள் நெற்றிலே சேலத்து அவனுக்கு தங்கச்சி வேணுமியா மாம்பழமே திண்டுக்கல் மலைப்பழமே பாலக்காட்டு உட்கார்ந்து கறந்தினாலும் ஊர்நதி கூட வராது அம்மாவே பாலக்காட்டு சேலத்துக்கு மாம்பழ சிறப்பு ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். திண்டுக்கல்லுக்கு மலைப்பழ சிறப்பு அந்த பிள்ளைய சேலையை தூக்குன்ற பாலைய காட்டுன்ற என்ன விஷயம் வந்த அதை சொல்ல எனக்கு இருக்கா அப்படியா சொல்றேன் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிறப்புடா இல்ல சேலையை தூக்கும் சொன்னீங்க சேலத்துக்கு அப்புறம் சேலையை சேலத்து மாம்பழமே கொட்டை இருக்குமா திண்டுக்கல்ல மலைப்பழம்டா பாலக்காட்டு நேந்திரமே பன்ரூட்டி பலாப்பழமே உங்க நாட்டு செங்கல் நீ தங்கச்சி இருந்தாலும் கற்பழிக்க போட மாட்டேன் எத்தனையோ பெண்ணை பட்டுதாலும் இவளெல்லவோ ஆள் இருக்கா ஒரு 50 ரூபா தாரு குடியேற்ற விடு சரி இந்த கலை இப்படி சும்மா தொட்டு ஊம குத்த 3 குத்து குத்தியா ஏய் அந்த ஆளு குத்துனா வயிறு இடிக்கும் அத்த பெற்ற மணியம் அத்த பெற்ற மல்லிகைப்பூ என் அது கெட்ட முல்லை பூ மம்பளக்க நதியிலே போயாகுது ஏய் உனக்கு நான் தங்கச்சியா கிழவன் சீனி வேற பொண்ணுமா என்ன ஓமா யார் யாரு இடைக்கு ஏதோ ஆளை கூட்டி அப்புறம் 4 மணிக்கு கூட விட்டுருங்க 4 மணி தூக்க வயசுல பேசுறியா பக்கி மணி 5:30 போது எருமை 4 மணிக்கு கூட்டி வந்து சரியா கிளையெல்லாம் போடுறது நான் தானே கேக்குறேன் மணி 6 ஆகும் போது இந்த லட்சத்துல எத்தனை பாட்டி அத்தை பெத்தம் மாம்பழம் பலாப்பழம் பொழந்து கிடக்கு எத்தனை தண்ணி பழத்தை பொழக்க சொல்றாங்க இப்ப 2 பேரும் இத்த தண்ணி பழத்தை கொடுத்து எங்களை பொழக்க பலாப்பழமும் சுரக்காயும் கிடக்கும் சொல்றாங்க பழத்தை பொழக்க முடியுமா அண்ணா யார் இருந்தாலும் வேடுவர் அவர் துரத்தி வந்த மான் உள்ளர இருக்குன்னு சொல்றாரு எங்க இருக்கீங்க எருமாடு இருந்தா அவங்க செத்து போயிடும் ஐயோ அண்ணா மாடு தெரிஞ்சிருக்காரா மான் இல்ல போய் அப்ப நீங்க நான் வரேன் ஊருக்கு அந்தால எங்க வர்றாரு வண்டி இங்க நிக்குதியா நீ வந்ததே 4:30 மணிக்கு தான் 4 முன்னால இங்க கிடக்குறேன் 7 மணி கடையில வேலை பார்க்கறாங்க எல்லாம் சாமான தூக்கி எடுத்து வச்சிருப்பாங்க நீ உட்கார்ந்து கேட்கற மாதிரி தெரியலையே உடம்பு இல்ல மானத்தை வந்தீங்களா வருக வருக வருவது தெரிஞ்சு போறேன் எங்க வேகமா சில பேர் கூப்பிடாமலே போறாங்க முட்டை வீட்டு கூப்பிட்டு போறீங்கனாலும் ஒண்ணும் பண்ண மாட்டேன் கேட்க தூக்கதான் நீ போகட்டு ஒரு தடவை வேலை கொடுத்து பாரு நான் பேக்க தூக்குறேனா ஏய் என்னடி பேசுறேன் டாக்டர் பண்ணி கொடுப்பா அதால கொண்டாடிக்கு சோறே கட்ட முட்டை எப்படி போறாம சோறே கட்ட கூடாது அடி சக்கரத்தை
உலகஸ்காரி வீட்டுல கழுத அது உள்ள அடி கழுத அப்போ பாதுகாப்பு இருக்குல்ல நிக்கவா போவா சொல்லிருக்காங்க. தங்கச்சி நீங்க போங்க. என்ன மரியாதை பாரு. இதுக்கு மேல எப்படி எப்படி நீதான் என்னை வச்சிருக்க உனக்கு நான் 3 மாசமா இருக்கேன்னு ஊரே சொல்லுவேன். இதுல தூம்பதி எடுக்கிறேன் இல்ல நான் கேட்கறதெல்லாம் வாய்ந்தானே சொல்லு. சத்தியமன் போயிருக்கேன். சத்தியமன் போயிருக்காங்க. நான் 500 ரூபாய் கூட கேட்பேன். இல்லடா நீ வச்சிருக்கேன் சொல்லு. இதான் வாய்ப்பு பயன்படுத்திய புண்ணியவதி இருந்தாலும் இதுக்கு மேல வாய்ப்பு திறக்கப்பட்டாரு. ஒரு 5 நிமிஷத்துல உன்னை கூப்பிடுவேன். வேகமா வந்துரும். ஐயா அதுக்கு நான் ஆளு இல்லடி புண்ணியவதி. நீ உன்னை கூப்பிடுற நீ வந்து எங்க அண்ணன் அண்ணன் நாடகம் நல்லா இருக்கா? நீ என்ன அவளை பேச விட்டு வேடிக்கை பாக்குற? மாப்பிள்ள நான் புரோக்கர் வேலைக்கு வந்திருக்கேன். அதானே தூய் போடு குத்தே குத்தா இது போடு போட எல்லாம் தான் வந்து மச்சான் நீ ஒண்ணும் கவலைப்படாத. மாப்பிள்ள நீங்க போயிட்டு வாங்க. நான் விவரமா பேசுறேன். அண்ணன் இல்ல அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தங்கச்சி பாசப்படுமானே. ஓ மரியாதை ஓடி போயிரு மண்டே பொழந்துக்குவேன். ஏ யாரிய மாப்பிள்ள அப்படியே ஆக்கி விட்டாலும் ஒரு நாள் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க வெட்டி கிழிச்சது போறோம் மட்டைக்கு 4 நீங்க வரவேன்னு தான் சொல்றேன். உங்களை யார் சொன்னீங்க? வெத்தலை பார்க்க வச்சுருங்க கூப்பிட்டோமா வாங்கன்னு. நான் யார் என்ன கூப்பிட்டு வந்தது? எதுக்கு கூப்பிட்டு எதுக்கு எதுக்கு ஒத்து வர்ற சரி வர்ற பார்த்த ஆளை பார்த்தா அப்படி தெரியப்பா. ஒத்து வர்ற நீங்க தான் ஒண்ணு பிரச்சனை அல்ல. வருக 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 வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுப்பது தமிழ் பண்பாடு. ஆனா வருகன்னு சொன்னபடி வேகமா வந்திய பாருங்க. அடே அப்பா நல்லதுதான். என்ன பகரமா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு எடுத்து சொல்லுங்க. முடிந்தால் எங்களால் இயன்ற உதவிகளை உங்களுக்காக செய்ய காத்திருக்கோம். சொல்லுங்க பாப்போம். சுருக்கமா சொல்லுங்க. நான் யார் எங்கிருந்து வந்த ஐயப்பாட்டு உள்ளத்தை தொண்டனா சொல்லுங்க. ஐயப்பாட்டை நீக்கிற பொருட்டு என்னை நானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். அப்புறம் வேற யாரும் அறிமுகப்படுத்த மாட்டாங்க. நீங்க தான் செய்யணும். சொல்லுங்க. ஆகிய கண்கள் போல ஆறுமுடன் கற்றிருப்பின் சரி வேட்டையாடுவது விருப்பம். சரி என்னடா வேட்டையாடுவோம் போல் சேட்டை செய்ய வந்தா நின்றுடாது. சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சிருக்கேன். நொறுக்க முடியும் நொறுக்கினா முழுசா கேட்ட அப்புறம் பேசுங்க. அப்புறம் சேட்டை செய்ய வந்தானா கருதினோர் கண்ணாதார் மூடன் கணக்கறைந்து பேசாதான் கசட முதுமொழி குப்பை. சரி மீனத்தின் மேனிடம் வேகத்தின் இருப்பிடம். சரி இதோ உங்கள் தந்தை நம்பிமலை வேட்டை பார்த்தீர்களா? இந்த கோலமே வச்சுக்கிறது அதை பற்ற வெளிமலை அங்கே வாழ்ந்தவன் நாங்கள். காலையில் இருந்து என் தாயந்தை பணிந்து அவன் ஆசி பெற்று அங்கிருந்து புறப்பட்டு வெள்ளோடு அம்போடு வேட்டையாடி. சரி அங்கிருந்து பார்த்தேன் அழகிய மேடு. சரி புல்மேடு புல் மேடு எப்படி பேசுறாரு? அம்மேட்டில் எலியோடு விளையாடு பெண்மனை கண்டு எலியோட ஏமா எலியோட கூட போறேன். எழில்னா அழகு. எழில் இல்ல அது எழில். எழில் தமிழ திருத்தமா பேசுங்க. எழில் இல்ல எழில். அப்படித்தாம சொன்னேன். நீ சொல்ல குறைக்கிற எழிலோடு விளையாடு பெண்மனை கண்டு சரி கண்ட மாத்திரத்தில் கை கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டேன். ஐயா பெரியவங்களா பாத்திருக்கீங்க நல்லா பாத்தீங்க. மான் குட்டி எப்படி பிடிக்கிறோம்? இப்படித்தானே பிடிக்கணும். இப்படி பிடிப்பாராமா? இது யார் இப்படி பிடிக்கிறதுக்கு எதுனா போண்டாவா? ஏயா பிராடு உலகமாக பிராடா இருப்பாரு போண்டாவா? ஏமா இது நான் தெரியும். இந்த மனம் என் மாதம் நான் எப்படி இப்படி பிடிப்பேன் இப்படி பிடிப்பேன். இப்ப நீ தான் மான் வச்சுக்கவே ஒரு பேச்சுக்கு எப்படி பிடிக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. சரி அவங்களுக்கு சொந்தமானது இவர் இப்படி பிடிக்கிறாரு இப்படிதான் பிடிக்கிறாரு. நமக்கு என்ன சொல்லு. சில நேரத்துல அன்னைக்கு இப்படி பிடிச்ச தட்டா பிடிச்ச மாதிரி தட்டான பிடிச்சிருப்பாரு இருந்தாலும். சரி சொல்லுங்க பாப்போம். அழகுமான உள்ளே இருக்கு ஆசை ரொம்ப நிறைஞ்சிருக்கு பாச உள்ள மானதானம்மா
அதனா பக்குவமா குடிக்க போறோம்மா. இப்படி குடிக்க போறேன். அதனா பக்குவமா குடிக்க போறோம்மா. அதிகமான உள்ளே சரி. அடாடாடா முன்னழகண்ண பின்னழகண்ண நடையழகண்ண உடையழகண்ண கட்டழகும் மெட்டழகும் விட்டகளா நிக்குதடி கட்டழகு கண்மணியேன்னு கழிவாடுற மாதிரி மாணும். சரி. ஒரு சமயம் நீங்க பார்த்தா கூட இவளை கொடுக்குமா? இது இல்ல இல்ல மான கொடுக்கணும்னு தோணுமா? அப்பேற்பட்ட மான் மான்குடியை பிடிக்கணும் வந்திருக்கு. நல்ல விஷயம் தான், பாராட்டலாம். ஆனா வேட்டைக்கு வந்தோம்னா வீர வேட விவேகம் இருக்கணும். உங்களுக்கு வீரம் இருக்கான்னு தெரியல, விவேகம் இருக்கான்னு தெரியல. அதான் நான் கேக்குறேன், வேட்டைக்கு புதுசா வந்திருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல கையில ஆயுதம் வச்சிருக்கீங்க, ஒரே அடி அடிச்சு தூக்கி போட்டு போயிருக்கலாம். பல வச்சு பிடிச்சிருக்கலாம், சிலை வைத்து பிடிச்சிருக்கலாம், அம்பை இருக்கலாம், கண்டி வச்சிருக்கலாம், கை தொடுத்துக்கலாம். எதுவுமே பண்ணாம பொம்பளை பிள்ளைங்க வந்து இடத்துல இங்க இருக்கு காட்டுங்கன்னு சொல்றீங்களே, நான் வேணா புடிச்சு தரவா? புடிச்சிட்டு போறீங்களா? நீங்க புடிச்சு தரணும் இல்ல புடிச்சு விடணும், அதுக்கு நான் ஆசைப்படுறேன். புடிச்சு உங்க வாயில விடுறேன். எத்தனையோ மான பார்த்தேன், அத்தனையோ பிடிக்க பார்த்தேன். உன்னை பார்த்தம்மா. என்னையவா? உன்னை பார்த்த உடனே என்னையவா? இல்லாத உன்னையா சொல்றேன். ஒரு மான சொன்ன ஒரு விஷயம் பாருங்க, ஊனா போடுங்க இல்லன்னா ஓனா போடுங்க. ஓனா போட்டா ஒன்றை குறிக்கும், ஊனா போட்டா உன்னை குறிக்கும். இப்ப எதை போடுறீங்க நீங்க? அட உன்னைத்தாமா சொல்றேன். என்னையவா? அட ஒண்ணே இல்லம்மா. இப்ப என்ன சொல்ல வர்றாரு? ஒன்னை சொல்றேன். ஒன்றை சொன்ன உடனே இந்த இடத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்களா? ஆமா, எல்லாருமே சேர்ந்து என் மான தருவியன்னு நீங்க தாராம சொன்னா தாரம்னா பொண்டாட்டியா? அப்படியா? இதெல்லாம் புது பழக்கம் இருக்கு. அதப்பா தாரம்னா என்னன்னு தெரியாதுன்னா இருக்கு. தாரம்னா மனைவி. ஒரு விஷயம் பாருங்க, உங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. ஏன்னா அறம் செய்ய விரும்ப, அறம் என்பது தர்மம். தர்மம் செய்யும் பொழுது கூட மற்றவர் மனதுக்கு என்ன தேவை, எது வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டு செய்யணும். இப்ப எப்படி நம்ம இப்படி கீழே கடந்து கத்துறமேட்டு அண்ணன் எல்லாம் போய் டீ எல்லாம் சுரோஜி கொண்டு கொடுத்தா எவ்வளவு பாராட்டக்கூடிய விஷயம், எப்படி வரவேற்பு இப்படி இருக்கணுங்க. அது என்ன சொன்னாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு கலவாம வேணும். உங்க மனசுக்குள்ள என்னமோ இருக்கு, இடத்த பாத்தீங்களா? இந்த இடத்துக்குள்ள இது ஒரு வழி பாதை, பல வழி பாதை அல்ல. நினைப்பு இருந்தாலும் உள்ள பாருங்க, அருவி நீர், சுழி நீர் இருக்கா, மழை இருக்கா, போனா பகுதி நம்ம இன்னொரு உள்ள விட்டுருவேன். ஆனா பாருங்க, உள்ள போய் மேடு எங்க இருக்கு, பள்ளம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. பள்ளம் மேடு நினைச்சு பள்ளத்துல காலை விட்டு பப்பரப்பான விழுந்துட்டீங்க வச்சுக்கலாம், அந்த பாவம் வேற. அதனாலதான் உள்ள அனுபவம் கேட்டு போறேன். உள்ள எல்லாம் உங்களை நுழைய விட முடியாது. ஏன்னா இங்க இருக்கிறத விட உள்ள குளிர்ச்சி தன்மையோட இருக்கும். ஆமா, ஏன்னா சூரிய வெப்பம் நேரடியா எங்க இடத்துல படாது. நீங்க வேற உள்ள போய் பாத்துட்டு அடடா வெளில விட இங்க குளிர்ச்சியா இருக்கேன்னு உங்க தலைய வச்சு உள்ளே படுத்துட்டீங்கன்னா எங்க போறது? செய்யக்கூடிய ஆளுதான். உங்களை பார்த்தா சூடா இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு
சூடா இருக்க மாதிரி தெரியுது. என்னை பார்த்தா சூடா இருக்க மாட்டேங்குது. இடத்தை பார்த்தா சொல்றேன். சூடா தான் இருப்பேன் எப்போதுமே. குளிர்ச்சியா இருக்கிறதுனால சிலது பார்க்க அழகா இருக்கு. சரி. சிலது பார்க்க அழகா இருக்கு. சரி. என் மான பார்க்கையில அழகா இருந்துச்சு. சரி. சரி ஓடட்டுமேனு பார்த்தேன். நிக்கட்டுமேனு பார்த்தேன். நிக்கல பாக்குறேன், ஓடையில பாக்குறேன், பறக்கையில பாக்குறேன், நகையில பாக்குறேன், படுக்கையில பாக்குறேன். படுக்கலையா? படுத்து இருந்துச்சா? அப்படியும் பார்க்காம ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் மான அடிக்காம கையில கடை இருந்தோம். தொடுக்கல. காரணம் என்ன? தன்மை என்ன தெரியுமா? என்ன? செலிமுகமான பெயர். சரி. காட்டினால் கவரக்கூடியது. அப்ப காட்ட வேண்டியது மான் கிட்ட. சிலதை காட்டலாம். சரி. சிலதை காட்டி காட்டி நீங்க புண்ணியவன நீங்க காட்டவே வேணாம். நீங்க காட்டணும்னு நினைக்கும் போது இந்த மான்குட்டி ஓடி போயிருக்கும். தெரிஞ்சு போச்சு. காட்டி இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஊரை விட்டு இன்னொரு வண்டி எடுத்து ஓடி போயிருக்கும். அது வேற விஷயம். கருத்தை பத்தி பாருங்க, உங்களுக்கு மான கொடுத்து சிறப்பு, ஏன்னா கொடுத்து கொடுத்து சிறப்புச்சதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. வாரி வாரி கொடுத்து வல்லவர் பேர் விட்டான் கருணை. உயிரை கொடுத்தா ஒருத்தன், உடம்பை கொடுத்தா ஒருத்தன். உடம்புல உள்ள அதாவது ரத்தமாகப்பட்டது அத்தனையுமே சிவனுக்கு அர்ப்பணம் என்று எண்ணெயாக விட்டு திரி போட்டு தீபம் வைக்கிறேன். நீ ரத்தத்தை வேண்டா கொடுப்பேன், இந்த உடம்பே சிவனுக்கு அர்ப்பணம் என்று தன்னுடைய உடம்பையே திரியாக போட்டு ஏற்றா ஒருத்தன். பெற்ற பிள்ளையை கரியாக சமைத்து வந்த சிவனுக்காக உணவாக கொடுத்தார். அந்த மந்திரமே உருவாச்சு. கண்டிப்பாக அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல நீங்க மானவ தேடி வந்த காரணம் எதுவா இருந்தாலும் இங்க மான் வந்திருந்துன்னு வச்சுங்களேன், பிடித்து கொடுத்து பெருமை தெரிப்பேன். ஏன்னா ஒரு மனசை கொடுக்கும் போது அவன் கரங்கள் மேலே இருக்கும், வாங்கும் போது கரங்கள் கீழே இருக்கும். அப்ப கொடுக்கணுங்கிற மனசு என்கிட்ட இருக்கு. என்ன ஒண்ணு செய்யலாமா? எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. என்னது? இல்ல ஒண்ணு செய்யாம செய்ய வந்திருக்கேன். என்னது? ஒண்ணு செய்யலாமா கேட்டியம்மா? இவன் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்ன செய்யலாம்னு சொல்றீங்க? என்ன சொன்னாலும் செய்வீல? அம்மா நீங்க சொல்லும்போது செய்ய பண்றேன். மலையில இருந்து கீழே குதிக்கணும், குதிப்பீங்க. ஆமா. இது என்னமா அத்தை கிட்ட பேச்சா இருக்கு? அப்புறம் நான் செய்யதானே வந்திருக்கேன். என்ன செய்யணும்? மந்து சொல்லுங்க. கலவாய்த்தனம் பண்றது நிறைய தெரியுது. என்னன்னு என்ன இப்படி சிரிச்சிட்டு கிடக்குறீங்க? கண்ணிலே கலைவண்ணம் கண்டா. அப்பா புண்ணியவனே போதுப்பா, மாட பாட்டமா. போதும் போதும் இருங்க, பாட்டு அப்புறம் பாடிக்கிறேன். பாட்டு வேணுமாப்பா? நல்லா பாடுவார், பாடக்கூடிய ஆள் தான், அருமையான பாடகர். என்ன கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்ல, பாட்டு அருமையா பாடுவாரு. அதான் உங்களை குறைச்சிட முடியாது, கேட்டுக்கிட்டே இருக்கலாம், விடிய விடிய கேட்கலாம். ஆனா விடிஞ்சு போச்சு, கிளவஞ்சீனி வேற போடணும்னு சொல்றீங்க. என்ன அது 6-7 மணி ஆயிரும்ல, அதுக்காகத்தான். அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு ஒண்ணு செய்யுமா? உங்களுக்கு மான் தானே வேணும்? மான கூட புடிச்சு கொடுத்தா போயிருவீங்க. ஆமா சரி. கண்ணா பின்னாடி ஒரு 90 வயசுல ஒரு மான் கட்டி போட்டுருக்கோம்ல, அதை புடிச்சு கொண்டு இந்த ஆள்கிட்ட கொடு. அது கேட்ட மான்ல அவருக்கு தேவை மான் தானங்க. இல்லம்மா, நான் முடிக்க வந்த மானே நீ புடிச்சு கொடுக்க வேணாம், புடிச்சு விட்டாலே போதும். புடிச்சு எங்க விடுறது? வெளியே விட்டீங்கன்னா நான் போயிருவேன். ஓஹோ சரி, உங்களுக்கு மான் குட்டி வேணும். இப்ப அந்த மான் உங்களுக்கு வேண்டாம், இங்க வாங்க. அந்த மான் உங்களுக்கு வேணாம். இப்ப நீங்க தேடி இந்த மானே தான் வேணுமா? இதே தான் வேணும். ஆமா, பெட்ரோல் லைட்டே தான் வேணும். இந்த குண்டு பல்பு டீப் லைட் ஆகாது, அதுல ஒத்துக்க மாட்டீங்க. போண்டாதான் வேணுமா? ஐயே முருகா மனமனே என்று சொல்லி உங்களுக்கு மான் வேணும். ஆமா, எனக்கு வேலை ஆகணும். என்ன நீங்க கெடுக்குறீங்க? ஏன் வேலையை நீங்க கெடுக்குறீங்க? உன்னை கெடுக்குறேனா? ஏமா என்னது வேலையை கெடுக்குறாருங்க? வேலையை முடியாத பத்தி எல்லாம் நான் உங்கள்ட்ட பேச மாட்டேன். சரி, உங்களால என்ன முடியுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு மானையே பிடிக்க வக்கு இல்ல, பகல் இல்ல, துப்பு இல்ல, துணி இல்ல. இந்த லட்சத்துல
ஒரு கிட்ட பண்ணுங்க. அடையாப்பா முன்னியானே நீங்க மானுக்கு ஒண்ணு அடையாளம் சொல்லுங்க. வெள்ளந்தி ஆகி போச்சு. அடையாளம் தானே? அடையாளத்தை சொல்லுங்க. கிளவந்தி நேரம் போட்டோம். அதுக்கு நேரம் ஆயிரும். எழுத்துருச்சு. அப்புறம் பாருங்க. மாய வேட போட
கேட்கிறாய் பார். இதுக்கு மேல மானகட்டத்தனமா கேட்பேன். சாம பேத தான தண்டம் என்ற அனைத்து உபாய்களை பின்பற்றி தண்டத்தெல்லாம் எடுக்க வேணாம். தண்டம். நீ பார் தண்டம். தண்டம். உன்னை அண்ணா, அண்ணா. ஏய் பயப்படுறாத தங்கச்சியே. ஏற்கனவே பயந்து போயிருக்கு தங்கச்சி. என்ன கட்டி பிடிச்சிட்டு நான் வலிதுமா மேடமா ஒண்ணுமே பேசலனே. நான் பேசாம நிக்கிறேனே. பேசாம நிக்கிறேன். அவங்கள கேளு, நான் ஒரு வார்த்தை கூட பேசல. மரத்தை வெட்டு. அந்த மரம் தனியா முளைச்சிருக்கு. மரத்தை வெட்டு. இல்லன்னா ஒரு குடம் தண்ணி முளைச்சு அதுல சிசிவ ஊத்து. முதல்ல ஏந்து சீனு உங்கூட்டா. ஐயோ மரத்தை விடணும்னா கவுளி சாஸ்திர பாக்க கவலி தெரியுமா? நீ இந்த பிள்ளைகிட்ட கேளு. நீ ரெஸ்ட் எடு போ. வா நீ வர வா பாப்பா. இந்த மரத்தை வெட்டியா அந்த மரத்தை வெட்டியா? எது தூர் பெருசா இருக்கு? விட்டுப்பா விட்டு மூணை சேர்ந்து இன்னைக்கு வெட்டுற. வெட்டு. அதை வெட்டிடுவேன். ஏய் விட்டுப்பா விட்டுப்பா. சரி வெட்டுறேன். போகவே இல்லை. யாராவது முத்தம் கொடுக்குறது? கவுளியா? கவுளி சொல்லு. உங்களுக்கு கவுளி சாஸ்திரம் தெரியுமா? என்ன அப்படி சொல்லிட்டு நான் பெரிய சாஸ்திரத்துல பெரிய புலவரா இல்லையா? அப்படியா? கிழக்கே கவுளி சொன்னாய், கிளைவி குமரியாவா? மேற்கே சொன்னாய், மேஞ்ச ஆடு புழுக்கோடும். தெற்கே சொன்னாய், தெற்க சொன்னா தேவடியாலும் தாசியாவா? வடக்கே சொன்னாய், அச்சந்து மறந்து போகும். மேலே சொன்னா, அச்சனு போகும். கீழே சொன்னா நோண்டிட்ட மகனும் நல்லாவே நீ சாஸ்திரம் சொல்ற. அப்புறம் பாத்துக்கிறேன். இப்ப உங்களை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு உனக்கு ஐயா வந்துருச்சுப்பா. இப்படி எல்லாம் வந்தா அந்த ராஜபாட்டு மாதிரி எனக்கு ஆசை வராது. அதுக்கு முன்னால ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன அப்பா? உங்களை புரிய வச்சு நான் 10 குத்து குத்துவேன். அந்த 10 குத்துல நீங்க பேசாம இருக்கணும். இப்ப நீங்க குத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? மாமா ஒத்தனம் கொடுக்கறேன் மொத்தமா கொடுக்கறேன். அது முடியாது. 10 குத்த என்கிட்ட வாங்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ குத்து. அது முடியாத செய்யறது தானே. நான் தான் குத்துவேன். நான் முதல்ல குத்துவேன். சரி அப்ப குத்துனா நான் என்ன செய்யணும்? நான் குத்தையில நீங்க இடையில பேச. ஆஹா ஹலோ ஹலோ வயசான காலத்துல இப்படி நோண்டிட்டு இருக்காரு. வாங்க. இப்ப பாரு நீ தாத்தாவை. கீழே பூதி ஆயிடுச்சா? வண்டி அண்ணா தாத்தாடா. தாத்தா வணக்கம் தாத்தா. உங்களை எல்லாம் பார்த்தா ஆ, எனக்கு ஒரு இது வருகிறது. இப்பயும் திருந்த மாட்டாருடா. பசியால் உடல் மெலிந்தேன் கொஞ்சம் ருசியாய் அமுதளிப்பாய். பள்ளி பசியாய் உடல் மெலிந்தேன் கொஞ்சம் ருசியாய் முதலிப்பாய். பசியால் உடல் மெலிந்தேன் ருசியாய் அமுதளிப்பாய்.
நேரத்துல எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. எங்க இடத்துல தேனும் தினமும் வந்தா இருக்கு. ஏதாவது சாப்பிடுறீங்களா? பசி ருசி கிடையாது. ஆனா கொடுங்க. சரி அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு கிளம்புங்க. கொடுங்க. சாப்பிட்டியா? நாய் கடை சாப்பிட்டியா? அல்ல தாத்தா என் கையில வாங்கி முடிச்சு ஏதாவது திருந்து பெண்ணே, கொடுப்பதற்கு மன வேண்டும், பெருமைக்கு மன வேண்டும். பெரியவர் சிவாஜி கணக்கேன ஜவாப் அதனால் தான் கொடுப்பவர் கொடுத்தால் தான் இப்ப நான் தான் கொடுக்கணுமா தாத்தா? வாங்கி முடிக்கணுமா? என் கையில வாங்கி உன்னுடைய இதில் தான் மகத்துவம் இருக்கிறது. சரி நான் கொடுக்காது தாத்தா. ஆமா, ஆண்டுங்க. என்ன தாத்தா அப்படியெல்லாம் மொழி இருக்கா இருக்கிறது உனக்கு இல்லாம போயிருந்து. இப்ப இங்க இருந்து எப்படி கொடுக்குறது? அது அந்த பைப் எடுத்துக்குள்ள ஸ்டாம் மாதிரி தாத்தா உரிச்சு. நானும் வயசானவன், இருமா நீயும் இந்த வாய் ஆண்ட சொல்லுடி. வாயை பொழுதுக்கிறேன் நீ வாயை காட்டு மசரு மட்டையுமா விட்ட ஏம்மா நீ முடக்குறீங்க, இது சரியா வருமா? தாத்தா சொடங்கல விழுந்துட்டாரு. கூட்டிட்டு போ. தாத்தா கோல் பண்ண வந்திருக்கு. தாத்தாங்க தாத்தா கோல் தான் வந்திருக்கு. தாத்தாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா நாங்க போட்டா வரமாட்டோம். நீ ஒரு கை போடு. அது மட்டும் தான் நான் ஜெயில போய் போறேன். நீங்க பிடிப்பீங்க. நீ கை போட்ட உடனே நிமிந்து தாத்தாவுக்கு நிமிந்துருச்சு. நீ என் கோலை தொட்டதும் என் குணம்லாம் நிமிந்து இந்த கோல் துணியை இல்லாமல் ஆகிவிட்டது. அதுக்கு என்ன பண்ணப்ப? தாகம் சென்றதடி தங்கமே, மோகம் இறந்தது தாகம் சென்றதடி தங்கமே, மோகம் இறந்தது சொன்னது என்னை கேட்டு அனைத்தோரும் உணவே. என்னை கேட்டு நரைச்சு போயிட்டு தள்ளா வயசுல தாகம் வந்து மோகம் வந்துருச்சா? மல்லி, நீங்க எல்லாம் சரி தாத்தா இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? கிளம்புங்க. நீங்க எடுத்து விட்டு மல்லி மல்லி வேண்டாம். வள்ளி வள்ளி நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டு நீங்க நடப்பது, நடக்க இருப்பது, நடக்க போவது அனைத்தும் தெரிந்தவன் நான். அப்படியா? சோசியம் ஆரூடம் அனைத்து பார்த்து சொல்லுவேன். தாத்தா அப்படிங்களா? சோசியம் பாருங்க. என்ன போ கையை கட்ட விட்டு. ஐயா பேராண்டி, ஓட நடக்க பாட படிக்க அனைத்தையும் உனக்கு உண்டு. சொல்லு தாத்தா என் கையை பாரு. பெண்ணே, ஓ பெண்ணே, தாத்தா வந்தாலே சொல்றேன் 100 ரூபாய் வாங்கிட்டு அனுப்பி விடுதாங்க. உன்னை பார்ப்பதை விட உங்கள் தலைவிக்கு முதல்ல பார்ப்போமே. வாங்கி சாப்பிட மாட்டேன். அங்கதான் போவேன். பார்க்க சொல்லு. தாத்தா எந்த கையா? எந்த கையா? இந்த கையை நீட்டு. எந்த கையை கொடு. ஓஹோ, அடாடாடாடாடா. கை எங்க இருக்கியா? நானே வயசானவன், கண்ணு கொஞ்சம் பல்லாக இருக்கிறது. அதனால் தான் கை எங்க இருக்கிறது தெரியாமல் நான் தடவுகிறேன் பாரு. சரி, கொடு. நான் சொல்றேன் பார்க்கிறேன். சரி, கை கொடு. அடாடாடாடாடா. எப்படி இடம் இல்லையா? தடவுறாரு. மதுரைக்கான மொழிகள் பேசும் சதுரஞான குறவர் மானே வளரும் பரவர் இதை சொன்னேன் சொன்னேன். சரியா சொன்னா, மொழிகள் பேசும் சதுரஞான குறவர் மானே வளரும் பரவர் சொன்னேன் சொன்னேன். கருதுகிறேன் கேளடிகை பெண்ணே பெண்ணே, கருதுகிறேன் கேளடிகை பெண்ணே பெண்ணே.
வேட்டையாடி பாதி கட்டி கொடிகளில் பந்தெடுத்துமே படத்தாடி உன்னைய இடையில எடுத்தாங்களா? எதுல இடையில? வள்ளிக்குடியோட இடையில. ஆமா தாத்தா, சரியா சொல்றாடி. ஆமா தாத்தா. அப்புறம் நீ பருவமாக்கி விட்டாயா? அடைஞ்சிட்டேன். பின்னர் உன்னை திணைக்காவலுக்கு வச்சாங்களா? வச்சாங்க. வச்சாயா? அப்புறம் வீணையந்து முடிவர் வந்து விம்பி பேசி போன பின்னே ஆமாடி, அப்படியே சொல்றாரு. வீணையந்து முடிவர் வந்து விம்பி பேசி போன பின்னே வீண வேடம் வந்த முகமே வீமேக நோக்க யாரு வாரும் உடனே பாரி பாரி யாரு வாரும் உடனே பாரி பாரி. என்ன தாத்தா? அப்புறம் ஒரு சாமி வந்து பாரு. தாத்தா என்ன கட்டிக்க சொன்னாரா? இல்லம்மா, முருகனை கட்டிக்க சொன்னாரா? சொன்னாரா? உங்க பேரு முருகன் ஆர்வ கோளாறுல பேசுது தாத்தா. ஆமா, மாப்பிள்ளை பாத்துருக்கேன்னாரு. நான் வேண்டவே வேண்டாம்ல. நீ வேணாம் சொல்லிட்டியா? ஆமா. இப்ப கிளிய நடக்க போகுது. இன்னைக்கு இத பாஸ்கரன் சொல் மணிக்கு மந்திரம் முருகன் மீது. இன்னைக்கு இத பாஸ்கரன் சொல் மணிக்கு மந்திரம் முருகன் மீது. இன்னைக்கு மந்திரம் முருகன் மீது. இல்லாத ஜாதகம் கொண்டாகின்றே. இல்லாத ஜாதகம் கொண்டாகின்றே. உனக்கு கல்யாண யோகம் வந்துட்டேன். கல்யாண யோகம் வந்ததுன்னா அதனாலதான் அதனால அங்கேயே நான் இதையே நடுப்புற நோண்டிக்கிட்டே இருக்க. நீ கேட்டு பாடுவா. அந்த வேலையை எனக்கு படிச்சது தெரியவில்லையா? சரி, நீக்கி பாக்குறேன். இவ்வளவு வெள்ளையா இருந்து பழிச்சிருந்தாலும் உனக்கு கண்ணே முன்னாடி போய் காட்டு. சொல்லுங்க தாத்தா. நீ மாப்பிள்ளைன்னு கூப்பிடு. மாப்பிள்ளை வந்துருவாரு. அது எப்படி மாப்பிள்ளை கூட மாப்பிள்ளை வருவாரு? மாப்பிள்ளை எல்லாம் எடுத்து மாப்பிள்ளை எப்படியா கூப்பிட முடியும்? மனங்கடா அண்ணா. நீங்க கூப்பிட்டா யாரு வருவா? நீங்க கூப்பிட. நீங்க கூப்பிட்டா வர மாட்டாங்க. மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யாருக்கு? இவளுக்கா எனக்கா? அப்ப நான் தானே கூப்பிடணும். நீ எதுக்கு கூப்பிடுற? இல்லம்மா, நானும் எங்க அண்ணனை பார்க்க ஆர்வம். நீ பண்ணினாத்தாலே நான் பண்ணலாம். செவனேன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் என்னடி இப்படி திட்டுற? கூப்பிடு கூப்பிடு. மாப்பிள்ளைய கூப்பிடு. கூப்பிடுவா. என்னங்க வாத்தியாரே, மாப்பிள்ளைய கூப்பிடுவா. சரியா கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை இங்க காணோம். என்னமோ இங்க சத்தம் கேட்கிற மாதிரியே இருக்குடி. எங்கயாவது ஒளிஞ்சிருக்காருடி. திரும்பி கூப்பிடுமா. மாப்பிள்ளை என்ன 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 எங்க எங்கிட்ட அடிக்குதுமா மைக்ல. நல்லா அண்ணே, நீ அந்த பக்கம் நின்னு பாருனே. நீ இங்க நடுப்புற நின்னு பாருடி. பக்கத்துலயே கேட்கிற மாதிரியே இருக்குடி. மாப்பிள்ளை ஏன் மாப்பிள்ளையா? இந்த கிழவனை கட்டி நான் நம்மளது முழு தேங்காய் நாய் விட்டுன கதையா? இந்த நேரத்துல நான் மாப்பிள்ளையா இருக்கக்கூடாதா? சரி, சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கீங்களே, நீங்க எதை பார்த்து பயப்பட மாட்டீங்க? அதுக்கு பயப்படுறோம். ஒன்னே பார்த்தே பயப்படாம நிக்கிறோம். நீங்க பார்த்தா பயப்படலையா? சிங்கத்தை பார்த்தா? அது அசிங்கம் பண்ணுவோம். புளிய பார்த்தா? கரைச்சு கோட்டை எடுத்துருவோம். யானையை பார்த்தா? இருக்க பயமே. யாரும் பயம் கொள்ள வேண்டாம். பெருசா இருக்கும். எங்க ரெண்டு பேரும் சமாளிக்க முடியாது. சரி. சின்னோண்ட ஐட்டம் மாதிரி தவறு. ஒன்றும் பயம் கண்டாது. யாம் இருக்க பயமே. இப்ப அதை மட்டும் சொல்லாத, அது மட்டும் பயம். யானையை நான் போக சொல்லணும்னா சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி சொல்றீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். இப்ப வந்து வேற எந்த மிருகம் வந்தாலும் சமாளிச்சு. யானைக்கு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு. யானை உருவம் பெருசா ஐட்டம் இந்த தாத்தா சீக்கிரம் போக சொல்லு தாத்தா. அப்படி நான் போக சொல்லணும்னா எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன கொடுப்பீங்களா? வாக்கு கொடுக்கணும்? கிழவனாகிய உங்களை, கிழவனாகிய உங்களை, வள்ளியாகிய நான் கல்லியாகிய நான் திருமணம் செய்து கொள்கிறேன். நான் திருமணம் உன்னை கொல்றேன்டா ஒக்க மக்கா. நான் தேவே சத்தியம். வா, உன்னை கட்டிக்கிற வள்ளையம்மா தலையோட சொல்லணும். வா. என்ன நான் சொன்னா இவன் சொன்னா பெரிய ஐட்டம், பெரிய ஐட்டம். நீ யாரே என்ன தாத்தா சொல்லணும்? ஒத்துக்கிறா போச்சறியாரு. நீ முன்னாடி போக சொல்லுங்க. நீ சொல்லு, நான் போய் சொல்றேன். சரி, என்ன சொல்லணும்? கிழவனாகிய உங்களை, கிழவனாகிய உங்களை, வள்ளியாகிய நான் வள்ளியாகிய நான் திருமணம் செய்து கொள்கிறேன். திருமணம் செய்து கொள்ளுகிறேன். நான் பின்னாடி கணபதி போ, நான் வரேன். போயிருச்சா? தாத்தாவை ஏற்று விட்டாமே, தாத்தா ஏற்று விட்டாமே. ஆமா, யாரு ஏற்றுப்பட்டேனே வள்ளி
ஒண்ணு பத்தி இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போயிருவோம். சத்தியமா என்ன வெறும் மசர் மட்டும் தான் இருக்கு. அந்த மதுரோட இல்லப்பா அவன். ஆமா கிட்னி எடுத்துருவோம். வள்ளி ஒரு தடவை நீ நீ கையை நீதி பண்ற இல்ல கல்யாணம் பண்ணி பாரு. காலம் பூரா எனக்கு பரவாயில்ல வரைக்கும் சாலை கொண்டு போடுவேன். நீ வேணுமா வள்ளி கிழவனாகிய உங்களை வள்ளியாகிய நான் கல்யாணம் மேல சிரிச்சுக்கிட்டே பண்ணு. வள்ளியாகிய நான் சும்மா இந்த கிழவனை கட்டுறதுக்கு என்னடி சிரிச்சுக்கிட்டு பண்றாங்க இங்க? பார்ப்பாங்க அப்படித்தான் இருப்பார். கிழவனாகிய நான் கிழவனாகிய நான் இல்ல கிழவனாகிய உங்க அடங்க வள்ளியாகிய நான் வள்ளியாகிய நான் திருமணம் செய்து கொள்கிறேன். திருமணம் செய்து கொள்ளு. குன்றின் மீது இருக்கும் குலக்கிழவன் முருகன் மீது ஆதை. யாரு குண்டியில இருக்காரு குடியே? குன்றின் மீது குன்றின் மீது இருக்கும் குலக்கடா முருகன் மீது ஆணை. முருகனை தாண்டி நான் சரி சைட்ட பாத்துக்கலாம். முருகனை தாண்டி நான் சைடு பிடிச்சத பாத்துக்கலாம் பண்ணுவா. அப்படியா ஆமா வள்ளி? ஆமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? சரி அப்படியா ஆகட்டும். என்ன முருகனை வேண்டுங்கள். கிழவ முண்டாட்டி அம்மா கிழவ முண்டாட்டி நீ கெட்டு போய் ஐயா ஐயா உலகே அந்தாலும் அவர் புருவத்தை பாத்தியா? நீங்க எல்லாரும் புருவ மட்டும் இருந்துச்சா? மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மறப்பதற்கு கைத்தலம் நான் பட்டு கனவு கண்டே கைத்தலம் நான் பட்டு கனவு கண்டே கனவுடன் நினைவாக உறவு மனம் படைத்தே உன்னை நினைப்பதற்கே படிவெடுத்தே உன்னை மறப்பதற்கே உன்னை ஆட்கொள்ளும் பட்சத்தில் வேடனாகவும் பின் வேடனாக வந்தவன் நான் செய்த பாக்கியம் எனக்கு ஒரே ஒரு வர வேண்டும். என்ன வர? உலக மக்கள் இவர் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியன் என்று என்னையே முதலில் வைத்து அழைக்க வேண்டும். எங்கள் நாடு சிறப்பாக அமைய வேண்டும். அப்படியே அந்த மயில ரெடியாச்சு கிளம்புங்க. நாடு செழித்தவரும் நல்ல மழை பெய்யணும். நாடு செழித்தவரும் நல்ல மழை பெய்யணும். ஊர் செழித்தவரும் தங்கவி உலகம் வாழ வேணும். பத்து பேரும் பாடமும் கூட்டு செழித்தவரும் தங்கவி உலகம் வாழ வேணும். நித்ய ஜெய மங்களம் அருட்பெருங்கள் அடைப்பெரும் தேவி தனிப்பெருங்கள் அருட்பெரும் இந்த முறைய மாலை
உங்களுக்கு எல்லா விதமான சௌபாக்கியம் கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம். இந்த வள்ளி திருமண நாடகத்துடைய இந்த திருச்செந்தூர்ல போய் நீங்க வேண்டக்கூடிய வரத்தை முருகனுடைய அரசு வள்ளி திருமண நாடகத்தை பார்த்து காலையில யார் மாலை மாற்றும் போது வேண்டாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். அதே போல இன்னைக்கு நம்ம மண்ணுல மயிலே அவருடைய வாகனத்தை அனுப்பி வச்சிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். இது இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி கிடையாது. இந்த நாடகங்கள் 50 ஆண்டு காலமாக அழியாத கலை என்று சொல்லக்கூடியதான் நாடக கலை. இந்த நாடக கலையை இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வச்சுட்டு வீட்டுல போய் இருந்தாலும் அடுத்த வருஷம் இந்த நாடகத்தை நீங்க எல்லாம் உட்கார்ந்து பார்த்து அந்த முருகனுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்கள் நீங்கும் என்பதுதான் ஐதீகம். செவ்வாய் தோஷம் நீங்கும், வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார தடை என்று சொல்லக்கூடிய நீங்கும், நமக்குள்ள மன கஷ்டங்கள் நீங்கும். அதனால அந்த காலத்து முன்னோர்கள்லாம் ஒவ்வொன்றும் கத்து வச்சிருக்காங்கன்னா அன்னைக்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கிடையாது. சித்த வைத்தியம் நாடியை பிடிச்சி சொல்லுவாங்க. இன்னும் 10 மணி நேரத்துல அந்த கண்டுக்குட்டி பிறந்துன்னு சொல்லிட்டு மாட்டை பார்த்து சொன்னாங்க. அந்த அறிவியல் எல்லாம் கிடையாது. அப்ப இருக்கக்கூடிய காலத்துல இந்த நாடக கலையை தொகுத்து வச்சிருக்காங்கன்னா இது ஒரு தெய்வீக கலை. இந்த நாடக கலையை வைத்திருந்த நம்முடைய கிராமத்தார்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தை வஉசி இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் சிறப்பான முறையில் ஒளி அமைத்து கொடுத்த அன்புக்குரிய சகோதரர் அவர்களுக்கும் கலைமகள் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் ஆபரேட்டர் அத்தனைவர்களுக்கும் சிறப்பான முறையில் இங்கு வீடியோ கவரேஜ் செய்த அன்பு சகோதரர் தவம் வீடியோஸ் திருப்புவனத்தை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் நீங்க எல்லோரும் எல்லா விதமான செல்வம் பெற்று புகழ், கல்வி, ஆற்றல், நன்மக்கள், பொன், ஆயுள், நுகர்ச்சி, நோயின்மை என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான செல்வங்கள் பெற்று பட்டி பெருகி பால்பான பொங்கி சீரோடு சிறப்புடன் இருக்க எல்லா உள்ள முத்துமாரியம்மனையும் செல்வ விநாயகர் வேண்டி உங்களிடம் இருந்து பெரியாத விடுகிறோம். நன்றி, வணக்கம்.